friends, welcome to Jimo's kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போற லஞ்ச் மெனு டிஷ் என்னன்னா முதல் மரியாதை படத்துல சிவாஜி தாத்தா இருப்பாரு இல்லையா, அந்த மீன் குழம்பு கவலை மீன் குழம்பு செய்ய போறோம். அது எப்படின்றது தாத்தா கிட்ட போய் கேட்கலாம். வாங்க தாத்தா, இங்க வாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி செய்ய போறோம்? கவலை மீன் குழம்பு வைக்க போறோம். அதாவது முதல் மரியாதை படத்துல சிவாஜி ஐயாவும் ராதா மேடமும் சாப்பிடுவாங்க, அந்த மீன் வச்சு கொடுப்பாங்க. அதனுடைய இதுதான் கவலை மீன் தான், அது அவர் சாப்பிடுறது மீன். அந்த மீன் குழம்பு தான் இப்ப நம்ம செய்ய போறோம். நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாங்க கவலை மீன் வாங்கி வச்சிருக்கோங்க. கவலை மீன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு வேண்டிய பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வடகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு, பூண்டு, அதுக்கு தேவையான புளித்தண்ணி, கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி. அதுக்கப்புறம் கடைசியா வறுக்கிற மீன் தனியா வச்சிருக்கிறோம், அதையும் காமிக்கிறோம், பார்த்துங்க. சொல்லு. இதுக்கு குழம்புக்கு வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதை வச்சுதான் நாங்க இப்ப மீன் குழம்பு வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் பற்ற வைக்க போறோங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. கடாய் வைக்கிறோம். கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுவோம். கடாய் காஞ்சிச்சுங்க, எண்ணெய் ஊற்றுறோம். 1 2 3 4 5. ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். மறுநாள் கூட வச்சு சாப்பிடலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ கடுகு போடுறோங்க. அடுத்தது வடகம். கடுகு போட்டாச்சு. இப்போ வடகம் போட போகிறேன். வடகம் போட போகிறேங்க. வடகம் போட்டு அடுத்தது வெந்தயம் போட போகிறேங்க. வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டேன். கருவேப்பிலை அடுத்தது கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் போட போகிறேங்க. ஒவ்வொன்றா அப்படியே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் தாளித்து அதுக்கப்புறம் பூண்டு போடணும். போட்டாச்சுங்க. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போடுவோம். பூண்டு போட்டு அதையும் பூண்டு வதக்கணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு வதக்கணும். ஒவ்வொன்றா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டு வதங்கினோடனே தக்காளி போடுவேன். அடுத்து தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டு வதக்க போடுங்க. தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கிட்டு இருக்குதுங்க, வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றது. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கடிச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்ற போடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண குழம்பு வேண்டியது மிளகாய் எல்லாம் ஒன்றும் போடுவோம். மிளகாத்தூள் பாருங்க, புளி தண்ணி. தண்ணி ஊற்றணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். 2
3 4. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், அதுக்காக தான் தேவையான அளவு. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு போடுறோங்க, 1 ஸ்பூனு, 2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லாம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ புளி ஊற்றி கொதிச்சிடுச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட போகிறோம், குழம்பு மிளகாத்தூளுங்க. 1 2 3 4. இப்போ தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கணும். இப்போ மிளகாத்தூள் போட்டுங்க, கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மீனை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அது வந்து கவலை மீன், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கணும். இப்போ மீன் குழம்பு கொச்சின்னு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பக்கத்திலே போட்டு மீன் வறுக்க போகிறோம். கடாயில் வச்சு, தோசை கல்லில் வச்சு மீன் வறுக்கிறோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டோம், தோசைகள் வைக்கிறோங்க. வறுக்கிறதுக்கு வேண்டிய தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா வேகும், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோங்க தோசைக்கல்லில். எண்ணெய் காயிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீன் வறுக்கிறத காமிக்கிறோம். இப்போ கல்லில் எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ மீன் வறுக்கிறதுக்கு வேண்டிய மீனை வைக்க போகிறோம். பெரிய பெரிய மீன் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம இந்த கவலை மீன் வாங்கி சாப்பிட்டா அந்த அளவுக்கு சத்து இருக்குது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்கலேருந்து எல்லாரும் சாப்பிட்லாம். அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த கலரில் அப்படியே வெந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படி கடை பாருங்க. இப்போ பாருங்க எப்படி சுற்றி வெந்துட்டு இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திருப்பி போடணும். திருப்பி போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றணும். மீன் வெந்துடுச்சிங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோங்க.
லைனாக போடணுங்க, மொத்தமாகலாம் போடக்கூடாது. போட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியால் மேலோட போட்டு கிண்டணும். அடியிலேருந்து மொத்தமாக போட்டு கிண்டக்கூடாதுங்க. ஏன்னா கிண்டி எடுத்துக்கும் போது உடஞ்சிடும் மீன். உடையாமல் இருக்கணும்னா அப்படியே லைட்டாக பொறுமையாக கிண்டி எடுக்கணும். அவ்வளோதாங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் காமிக்கணும் அவங்க. இப்போ மீனெல்லாம் போட்டு முடிச்சுட்டுங்க. போட்டு இப்போ குழம்பு கொதிக்க லைட்டாக பொறுமையாக போட்டு அடியிலோட பார்த்து கிண்டணும். பாருங்கள் மீன். ஏன்னா நீங்கள் மொத்தமாக போட்டு கிண்டினீங்கனாக்கா மீன் உடஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், நான் பொறுமையாக கிண்டி எடுக்குவேன். இதுக்கப்புறம் மீன் போட்டு இப்போ மீதி இருக்கிற மீன் வறுத்து எடுத்துகிற போகிறோங்க. பாருங்கள், இப்போ கல்லில் மறுபடியும் வறுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப என்னன்னு காமிக்கணும். வறுத்த மீன் வந்துச்சு. இதே எடுக்க போகிறோம். குழம்பும் கொச்சிடுச்சுங்க. மீன் குழம்பு கொச்சிட்டு ரெண்டும் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், பிளேட்டில் வச்சு பிளேட்டிங் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு. மீன் வறுத்தாச்சு, மீன் குழம்பு வடிச்சாச்சு. பிளேட்டிங்கில் இருக்குதுங்க. பாருங்கள், வாங்க சாப்பிட போகலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியமா பண்ணுங்க. Thank you. Bye bye. மீன் குழம்பு எப்படி இருந்தது? கவலை மீன் குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தியே? சூப்பரா இருந்தது தாத்தா. வறுத்த மீன் எப்படி இருந்தது? யாருமே இந்த மாதிரி செஞ்சதே இல்ல. ஓகே, நீங்க தான் சூப்பரா செஞ்சிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க தாத்தா வச்ச மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது. திருப்பியும் நான் சாப்பிடுவேன். நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends. Bye. See you.